வெல்கம் டு மிதுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குயிக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, லெஃப்ட் ஓவர் தோசையை பயன்படுத்தி நம்ம எப்படி வந்து ஒரு சிம்பிளாக அதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. அதுக்காக நான் ஒரு பிளேட்டில் ஒரு வெங்காயம், தக்காளி அண்ட் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கடுகு, உளுத்தம் பருப்பு, சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சோம்பு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நைட் மிச்சமான தோசை இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் நல்லா கையிலே பிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. கூடவே மசாலா பொடியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு அண்ட் சோம்பு இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்காக 4 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துட்டேன். அண்ட் ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் ஃபுல்லாக குக் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லேசாக வதங்கி வந்தாவே போதுங்க. அவ்வளோதான். வெங்காயம் தக்காளி குக் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மசாலா பொடி வந்து எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஆப்ஷனல் தாங்க. நான் வந்து கரம் மசாலா பொடி அண்ட் கறி மசாலா பொடி இது ரெண்டும் அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா பொடி இல்லை அப்படின்னா பிரியாணி மசாலா பொடி இருந்துச்சுன்னா அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக தான் நான் வந்து அதை சேர்க்குறேன். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சாம்பார் பொடி இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. அல்லது கறி மசாலா பொடி, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா நீங்கள் எது வேணாலும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து மசாலா பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. தோசைக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம தோசை மாவுலேயே வந்து உப்பு கரைச்சிட்டு தான் வந்து தோசை வார்த்துருப்போம். அதனால் கொஞ்சமாக மட்டும் உப்பு பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தோசையை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நல்லா வரமிளகாய் தூள் கூட ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து சிம்லேயே தாங்க இருக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ரெசிபி வந்து முடிகிற வரைக்குமே நம்ம வந்து ஸ்டவ் சிம்லேயே வச்சு செய்யணுங்க. அப்போ தான் வந்து ஆட் பண்ண மசாலாஸ் எல்லாமே வந்து எதுவுமே கருகாமல் அப்படியே இருக்கும். அதுக்காக தாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொத்தமல்லி இலை இருந்தால் நீங்கள் மேலே தூவி விட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதெல்லாம் நான் ஆட் பண்ணலை. கொத்தமல்லி இலை அண்ட் கேரட் கூட நீங்கள் இருந்ததுன்னா பச்சை கேரட் கூட நீங்கள் துருவிட்டு இது மேலே வந்து சேர்த்துட்டு சர்வ் பண்ணலாங்க. நம்மளுக்கு சூப்பரான ஒரு குயிக் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நைட் மீதமான தோசை இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி மறக்காமல் ஒரு சிம்பிளான டிஃபன் வந்து மார்னிங் டைமில் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிதுஸ் கிச்சனுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஹாட் பேக்கில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து இதை வந்து சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.